நிஃப்டி இன்றைக்கி நான் எதிர்பார்க்குறது புட் சைடு லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் இந்த ரெட் லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை மார்க்கெட் இங்கேயே கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா பாட்டம் சைடில் பிரேக் அவுட் 10:15க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுனாலும் புட் பார்க்கலாம். இல்லை பெரிய கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கீழே வந்து இந்த ரெட் லைனுக்கு தாண்டி கீழே க்ளோஸ் ஆச்சுனாலும் புட் சைடு போகலாம். சரிங்களா? டார்கெட் வந்து பெண்டிங் டார்கெட்ஸ் கீழே இருக்குது கொஞ்சம். ஸோ அந்த டார்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை டே க்ளோசிங் இதுக்கும் கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டினியூவாக திரும்பவும் புட்டு தான், கால் பக்கம் மறந்துட வேண்டியது தான். ஸோ கால் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மார்க்கெட் இந்த ப்ளூ லைனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி நிற்கணும் ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர். அதுக்கப்புறம் அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம கால் எடுக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் 10:30 மணிக்கு மேலே தான் நம்ம கால் ஆப்ஷனே பார்க்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து கால் ஆப்ஷன் போனால் ரிஸ்க் தான். ஏன்னா கால் ஆப்ஷன் வந்து ட்ரெண்டிங்கில் இல்லை. ஸோ புட்டு தான் ட்ரெண்டில் இருக்குது. ட்ரேடிங் பிளான் இவ்வளோ தான். இதில் ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லை. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு லெவல் இங்கே கீழே வந்துட்டு இங்கே மார்க்கெட் ரொம்ப நேரம் நின்றுடுச்சு, இங்கேயே இந்த பெண்டிங் டார்கெட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நின்றுடுச்சு அப்படின்னா நாளைக்கு திரும்ப மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கால் வந்து எக்ஸ்பைரிக்கு கால் வந்து மேலே பூம் ஆகலாம். ஸோ இதுதான் எதிர்பார்ப்பு. இல்லை டெய்லி க்ளோசிங் இதுக்கு கீழே சைட்வேஸ் கொடுக்காம ஸ்ட்ராங்கான க்ளோசிங் ஏதாவது கொடுத்தது இந்த பெண்டிங் டார்கெட்டுக்கு கீழே இந்த விபிஓசி கட் பண்ணி கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா க்ளோஸாக ஆகிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா ஸோ அடுத்த ஃபர்தராக நம்ம இந்த லோ ப்ரீவியஸ் லோ வரைக்குமே மார்க்கெட் வந்துடும். ஸோ அடுத்த வாரத்துக்கான இந்த வாரத்துக்கான சார்ட் இது இப்படி தான் இருக்குது. ஸோ கால் சைட் போகணுன்னா மார்க்கெட் என்ன க்ளோஸ் ஆகணும், புட் சைட் போனால் என்ன க்ளோஸ் ஆகணுன்றது இன்றைக்கி டே க்ளோசிங்கு இல்லை இந்த வாரத்துக்கான க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பெரிய ட்ரெண்டிங் மூவ் உடனே கிடைக்குமான்னு தெரில எனக்கு. ஆனால் நம்மளால் அந்த இன்ட்ராடே டார்கெட் 200 பாயிண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் பெரிய கால் ஒரே சைடில் ஓடும்லே அது மாதிரி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, வரவும் இல்லை அந்த மாதிரி. ஸோ எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில் இந்த வாரத்தில் இல்லை அடுத்த வாரத்தில் அந்த மாதிரி ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் பிரதர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். புரிஞ்சுதுல்ல இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் சொல்லிட்டு? குட் மார்னிங். குட் மார்னிங். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லலையோ 23,300 புட் ஆப்ஷன் ஒரு 50 ரூபாவில் இருக்குது. என்னை கேட்டால் இந்த இடத்துல வந்ததுன்னா மார்க்கெட் வந்து ப்ரீ ஓப்பன் எங்கே இங்கே தான் கரெக்டாக இந்த லெவலில் தான் இருக்குது. இங்கே இருந்து ஒரு மேலே எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட் கேண்டில் என்ன பண்ணுறோம், இதில் எவ்வளோ லோ கிடச்சாலும் எடுக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் வந்து 30 ரூபாவில் போட்டுட்டு எடுக்கலாம். 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது. ஒருவேளை லோ வந்துச்சு அப்படின்னா குறைஞ்சி அப்படியே எடுக்கலாம் வேணும். பட் மேலேயே போச்சு வேகமாக கொடுத்தாங்கன்னா நம்ம இன்னையோட லோ ஸ்டாப் லாஸை கரண்ட்டாக ஃபார்ம் ஆகிற லோ ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. மார்க்கெட்டு காலையில் ஏதோ நியூஸ் வேறு போட்டிருந்தீங்க, அது என்ன பேட் நியூஸா குட் நியூஸா மார்க்கெட்டுக்கு? இல்லை ப்ரோ, குட் நியூஸ் ப்ரோ. அது குட் நியூஸா? இல்லை சார், இது பாஜக வந்து டெல்லியில் வின் பண்ணதுனால மார்க்கெட்டில் ஒரு ஃபேலி மூவ் கொஞ்சம் அப் மூவ் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சார் மார்க்கெட்டில் ஃபுல்லாக. அது அப் மூவ் பண்ணலாம். அதை இன்றைக்கி டே க்ளோஸ் ஆனால் தான் நாளைக்கு தான் நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லைனா இன்றைக்கி ஒரு கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு 1 ஹவருக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா அப்பயும் நம்ம அப் மூவ் எதிர்பார்க்கலாம். அதை அப்படியே எக்ஸ்பைரிக்கும் ஹோல்டு பண்ணலாம். அந்த மேட்ரு கூட சால்வ் ஆயிருக்கு சார், அதனால வந்து கொஞ்சம் மேலே போகும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அது சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை அதை பேஸ் பண்ணி இறக்கி விட்டானுங்கனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் பையிங் லொக்கேஷன் இங்கே இருக்குது, இது இங்கேருந்தே மேலே போகுதா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது, மியூட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அதானி வந்து அவங்க பையன் கையாண்டுக்காக 10,000 crores தானமாக கொடுத்துருக்காருல, டொனேஷன் பண்ணியிருக்காருல, அதனால அதானி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ரொம்ப இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க சார். ஓகே சரி பார்ப்போம். நம்ம நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது இல்லை, வியூ இதுதான். எதுவாக இருந்தாலும் டெக்னிக்கலாக நமக்கு தெரிஞ்சதுன்னா உள்ளே போய்க்கலாம். கால் ஆப்ஷன் எதுவும் இன்றைக்கி காலே கிடச்சாலும் இன்றைக்கி ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. ப்ரைஸ் ஒழுங்காகவே இல்லை. இருந்தாலும் இன்ட்ராடேயில் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த லொக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணி பை பண்ண முடியும் நம்மளால். அதுக்கு மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணி தான் பார்ப்போம். நம்ம எதிர்பார்த்தபடி மூவ் கிடச்சதுன்னா ஓகே எடுத்துக்கலாம். கால் ஆப்ஷன் பார்க்குறதுனா எது பார்க்கலாம், மேலே இருக்க 23,600 பார்க்கலாம், இந்த 700 அது மாதிரி எதை பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வாங்க சார். 700 23,700 அது எடுத்து வச்சுக்கலாம் சார். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன சார் சொல்லுங்கள்? 23,300 புட்டு, 23,700 கால். ஓகேங்க சார். ஓகேங்களா? ப்ரைஸ் ஒன்றும் ப்ரிடிக்ட் பண்ணல, எப்படி கிடைக்குதோ அப்படியே எடுக்கிற மாதிரி தான் பிளான். லோக்கு போனால் எடுக்கலாமா, ஹை போனால் எடுக்கலாமா சார்? அதுதான் சார், அது பார்த்துட்டு சொல்கிறேன் சார். நமக்கு அதாவது லோ கிடச்சா எடுக்கலாம்,
லோ கிடச்சா ஸ்டாப் லாஸ் வந்து 30 ரூபாவில் போடணும். அது அப்படியே அதோடைய மூவ் இன்றைக்கி அதான் சொல்கிறேன்ல, நியூஸ் வேறு இப்படி இருக்குது, மார்க்கெட் கண்டிஷன் பையிங் லொக்கேஷன் கீழே இருக்குது, ஆனால் இங்கேருந்தே பை அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கு. ஸோ கால் பக்கம் எனக்கு இன்னும் உடன்பாடு இல்லை போகிறதுக்கு. அதை இன்ட்ராடே செட்டப் வந்துச்சுன்னா போய்க்கலான்ற. புட் சைடு வந்து மார்க்கெட் இங்கேயே இருந்து இந்த கேண்டல்லாம் க்ளோஸ் ஆச்சு, இல்லை ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பார்த்துட்டு கூட எடுக்கலாம், தப்பில்லை. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பார்த்துட்டு கேண்டில் க்ளோசிங் பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்தால் நல்லது. சார் குட் மார்னிங் சார். மேம் குட் மார்னிங். ஏன்னா புட் சைடு இன்னும் 23,300 வந்து தொடணும், பெண்டிங் இருக்குது டார்கெட்டு. அது இன்றைக்கி க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா கீழே தான் மார்க்கெட் ஓப்பனிங் கரெக்டாக தான் கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு, மேலே ஓப்பன் ஆகலை. ஸோ இங்கே ஓப்பன் ஆகி பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா கூட நல்ல விஷயந்தான் காலுக்கு. பட் இங்கே ஓப்பன் ஆகி இங்கேயே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா புட்டு கண்டினியூ ஆகிடும். அதான் காலை வணக்கம். இப்போ தான் வண்டி நிப்பாட்டுறேன்டா. வயலா வந்துட்டேன் வயலுக்கு வந்துட்டேன். குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் சார். சார் குட் கசா மார்னிங். கசா கசா கசான்னு ஆகிட்டாங்க மார்னிங் வீட்டில். சார். மார்க்கெட் ஸ்டார்ட் ஒன்று 2 நிமிஷம் இருக்கா? ஓகே. என்ன ப்ரோ, என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வச்சுருக்கலாம்? 23,300 புட்டு, 23,700 கால், 23,300, 23,700 காலுக்கு கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது, பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட சுச்சுவேஷன் அடடா, பேங்க் நிஃப்டி ரொம்ப அருமையாக இருக்குது. மார்க் பண்ணபடியே கீழே தான் இருக்கார் அவர். ப்ரோ எல்லாம் 90 காட்டுது கால் ஆப்ஷன்லாம். அது நம்ம எடுக்க போகிறது இல்லையே. ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்ட் ஆகிட்டாங்களா? ஓப்பன் ப்ரோ. ஓப்பன். புட் ஆப்ஷன் தான் ஏறுது, சூப்பர். விட்டான். ஸோ புட் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லோ கிடைக்குமா பார்த்தா அது பாட்டுக்கு ஏறிட்டு இருக்கு. போட்டுருவோமா? அதுதான் கீழே அம்பான்னு போயிட்டு தான் இருக்கிறான், போட்டுருவோம் விடுங்க. எவ்வளோ ப்ரோ? 66 காட்டுதே. பையிங் லெவல் எங்கே இருக்குது? கரெக்டாக தான் இருக்குது, மேலே தான் நிற்கிதா பாருங்கள். மார்க்கெட் குப்புறப்படுத்திட்டே இருக்குது, ரீட்ரேஸ்மெண்ட் வருதான்னு பாருங்கள். என்ட்ரி எவ்வளோ ப்ரோ? என்ட்ரி அதான் இருக்கிறதுல தான் எடுத்தாகணும். லோ ஸ்டாப் லாஸ் எப்படி 40 ரூபாவில் வரும். இந்த லோவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே போட்டுருங்க. ஏன்னா கீழே பெண்டிங் டார்கெட் இங்கே இருக்குது, வரும். 65 போட்டோம் ப்ரோ, எடுக்கல இன்னும். 65 போட்டிங்களா? ஓ லிமிட் ஆர்டர் போட்டிங்களா? ஆமாம் சார். சரி சரி. வந்து 64 ப்ரோ. சூப்பர். 64 இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் நீங்கள் தான் போலியே. வந்தவொடனே டக்குனு ஸ்வைப் பண்ணிட்டு நல்லது. கீழே வரைக்கும் பார்ப்போம், இந்த டார்கெட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 65 வெயிட் பண்ணுவோமா? இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகட்டும் சார், பார்க்கலாம் ஏதாவது. ஏன்னா இப்போ ரொம்ப ஹையில் இருக்குல்ல, திரும்ப அது கொஞ்சம் கீழே ஏதாவது குறைஞ்சதுன்னா 69 அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ப்ரோ ரீடச்மெண்ட் வருமா ப்ரோ? அதுதான் ப்ரோ தெரியல, எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டாங்க. எடுக்கல. ஆமாம், ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுன்னா அந்த 60 அந்த ரேஞ்சு இந்த ஹார்ட் லெவல் காட்டுது இல்லை ப்ரோ, 68 வந்து அந்த இடத்துக்கு வரும். அது நெக்ஸ்ட் 1 ஹவருக்கான ஹார்ட் லெவல். இப்போ கரண்ட் லெவலில் என்ன பண்ணிருக்கு? அங்க வந்தா ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வரும் ப்ரோ? இன்னோட லோ தான் ப்ரோ வரும், 47 போட்டுக்கலாம் அங்கே வந்தால். ஓகே. இப்போ கொடுத்துட்டீங்களா ப்ரோ? பார்ஷியல் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். சரி ப்ரோ. டார்கெட் 1 இல்லை 80, அதனால் லோ கிடச்சா திரும்ப உள்ளே வருவேன். 68 திரும்ப வந்து அதே இடத்துல திரும்ப வந்து வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பார்க்கலாம் 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன பண்ணுதுன்னு. நான் உங்களுக்கு இங்கே சொல்லும் போது அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுருங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு. டெய்லியுமே அந்த சத்தம் வரும், அது வந்ததுன்னா என்ட்ரி போட்டுட்ருக்கேன்னு அர்த்தம். சார் என்ட்ரி எடுத்தாச்சா சார்? ஆமாம் சார், எடுத்தாச்சு சார். திரும்ப இன்னும் கொஞ்சம் பேர் தான் சார் எடுத்துருக்காங்க, நிறைய பேர் எடுக்கல. இன்னும் லோ வருமானு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த கால் சார்? 23,300. ஆமாம் சார், 23,300 புட் சைடு. எவ்வளோ எஸ்எல்லாம் சொல்லியிருக்கியா? எஸ்எல் 40ல் 45 47 வரும் ப்ரோ. ஓகே. இல்லைன்னா அதான் இன்னொரு லோ போடலாம் 50. உங்களுக்கு இந்த ஹார்ட் லெவல் இருக்குல்ல, நெக்ஸ்ட்டு டைம் ஃப்ரேமோட ஹார்ட் லெவலும் பையிங் லெவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ரேஞ்சே வந்து 69லேருந்து 63 அப்படிங்கிறது என்ட்ரி ரேஞ்ச் இப்போதைக்கு. 69லேருந்து 63. ஸ்டாப் லாஸ் வந்து அப்படி எடுக்கிறீங்கன்னா 53 ஸ்டாப் லாஸாக கொடுத்துக்கலாம். 52 டார்கெட் வந்து 90லேருந்து 100 காட்டுது. இப்போது இது வரைக்கும் பாருங்கள், இந்த லெவல் தான் நமக்கு திரும்பவும் என்ட்ரி லெவல். இந்த இடத்துக்கு வரும்போது அது அந்த ப்ரைஸில் இருந்துச்சுன்னா போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணலாம். இந்த ரெட் லைனை திரும்ப டேப் பண்ணுதுன்னா. ஸோ இந்த ரெட் லைன் தாங்க என்ட்ரி. ரெட் லைன் டேப் பண்ணும்போது வந்துடுச்சா? கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஸோ ரெட் லைனுக்கு டேப் பண்ணும்போது இது என்ன லோ காட்டுதோ அதுதான் நமக்கு என்ட்ரி. 69 வந்துச்சுங்களா? 70.10. 6980 வந்தா சார். ஓ 6980 வந்துச்சா? ஆமாம் ஆமாம். எங்கே எனக்கு காட்டல சார், 70 தான் காட்டுது இதில். நானும் மிஸ் பண்ணிட்டேன் அப்போ என்ட்ரியா. ஸோ ரெட் லைன் டேப் பண்ணி கீழே விழுந்துச்சு சார்.
நல்ல ஒரு இதுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ சார்? இதுக்கு ஸ்டாப் லாஸ் 50 52 அங்கே போட்டுக்கணுங்க இப்போதைக்கு. ஈஸிஆர் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் மாற்றிக்கலாம். பட் அப்படியே இங்கே 70 எடுத்திருக்கீங்க அப்படின்னா 52 போட்டு தான் வைக்கணும். இந்த ஃபுல் கேண்டில் ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே சார் கால்ஸ் எடுத்தாச்சா சார்? ஆமாம் சார், ஏற்கனவே கீழே ஒரு கால் போட்டிருக்காங்க, இப்போ ரெண்டாவது போட்டிருக்காங்க. ரெண்டாவது எத்தனை பேர் போட்டிருக்காங்க தெரியலையே. ரெண்டாவது இப்போ 70 யாராவது போட்டிருக்கேன், என்ட்ரி ஆகிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. ஓகே ஓகே, நான் 71 நீங்களும் போட்டிருக்கேன். நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். சூப்பர், நல்லா வந்துச்சு. நான் மிஸ் பண்ணிட்டாங்க, நான் பார்க்கல சார். லைனை தொடர்ந்து சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் முன்னாடி இறங்கி மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. டேப் பண்ணிட்டானா சார் அந்த லைனில்? இல்லை சார், டேப் அதான் ஒரு 50 பைசா ஒரு ரூபாய்க்கு பார்த்துட்டு விட்டுட்டேன் சார். சரி சார், ₹2 மிஸ் ஆகி போச்சு எனக்கு. நான் 2 லாட் தான் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓ, அதனால இங்கே போட்டிருக்கீங்களா? நான் திரும்ப அதை கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லாட் வச்சிருக்கேன். நான் இங்கே ரெண்டாவது திரும்ப ஆவரேஜ் பண்ணேன் சார், அது பண்ண முடியல என்னால். வேஸ்ட் ஆயிடுச்சு சார். 80 போயிட்டான் சார். போயிட்டேன். டார்கெட் எவ்வளோ சார் அதுக்கு? ஃபர்ஸ்ட் டார்கெட் 85 சார். ஃபர்ஸ்ட் டார்கெட் சூப்பர் ட்ரெண்ட் 85 ஒரு புக் பண்ணிக்கோங்க. செகண்ட் டார்கெட் 100 சார். ஓகே சார், தேங்க்யூ. 82 வந்துருச்சு, சூப்பர். 70ல வெயிட் பண்றேன் சார். 75க்கு மாத்தி பார்க்கவா? என்ட்ரியா சார்? என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு சார் உங்களுக்கு. அத மிஸ் ஆயிடுச்சு. என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. சோ நீ பண்ண வேண்டாம்ல. ஆமாம் சார், கிட்ட சூப்பர் ட்ரெண்டில் பார்ஷியலே பண்ண போகிறாங்க. இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது சேஃப் கிடையாது. இப்போ ரெண்டாவது எடுத்த என்ட்ரி எல்லாமே ஸ்டாப் லாஸ் 69. ஃபஸ்ட் எடுத்த ஸ்டாப் லாஸ்க்குமே 69 மாற்றிக்கலாம் சார். ஸ்டாப் லாஸ் எல்லாம் பாருங்கள். பார்ஷியல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 69ல் ஸ்டாப் லாஸ் மாற்றிடுங்க எல்லாருமே. டார்கெட் 1ல் மாற்றினீங்கன்னா சார் நேற்றோட டே லோ வர ஒரு பெண்டிங் அதை ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாமா? நேற்று டே லோ வர ஒரு டார்கெட்டுங்களா? டார்கெட் அங்கே இல்லை சார், டார்கெட் இங்கே இருக்குது. அதனால தான் ₹100 டார்கெட் கொடுத்துருக்கு. அதுக்கும் மேலே டார்கெட் இருக்குது. 130 டார்கெட் இருக்குது. அதுக்கு நம்ம இந்த டார்கெட் பெண்டிங் இருக்கிறதுனால தான் புட் சைடு எதிர்பார்த்தோம். பெண்டிங் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் போகாது, அதனால. ஓகே சார், ஓகே. என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. இல்லை, நான் என்ட்ரி மிஸ் ஆகலை. எனக்கு ஏற்கனவே நான் போட்ட என்ட்ரி எனக்கு பெண்டிங் இருக்குது கொஞ்சம். இந்த இடத்துல பார்ஷியல் பண்ணலை. பார்ஷியல் பண்ணது திரும்ப கீழே போடலான்னு நினச்சேன், மிஸ் ஆகிடுச்சு. 76ல விழுந்திருக்கு, ஹோல்ட் பண்ணவா? என்ன 76ல் விழுந்துருச்சா சார்? இப்போ போட்டிங்களா? அப்போ 69 ஸ்டாப் லாஸ் போட்டுங்க சார். 69, ஓகே. ஆமாம் சார், வேறு வழியில் சார். ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக கொடுக்க வேண்டாம் இதுக்கு, அவ்வளோதான். சரி சார். அப்புறம் நான் 71ல் என்ட்ரு ஆனால் ஸ்டாப் லாஸ் 52 69 69 சார். 69 68 68.5ல போட்டுக்கோங்க. ஓகே. இங்கே பாருங்கள், ஈஸிஆர் ஃபார்ம் இருக்குது. இதோடைய லோ தான் ஸ்டாப் லாஸாக கொடுக்கணும் நம்ம கண்டிப்பாக. அது 7 பாயிண்ட் 5 பாயிண்ட் இருக்கா? 68 ஸ்டாப் லாஸ் போடுறேன் நான். 67.95 சார். நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கும்போது சொல்லுங்கள். எடுத்துட்டேன் சார். இப்போ சவுண்டு கேட்டுச்சுங்களா? சார். ஹலோ. சார். சார், நான் புதுசு. இப்போ நான் இப்போ 3 மினிட்ஸ் அந்த சார்ட்ல வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல இப்போ ஈஸிஆர் செட்டப் ஃபார்ம் பண்ணி தானே சார் போகுது. நான் 71ல் எடுத்ததும் ஈஸிஆர் செட்டப் தானே சார்? அது ஓகேவா? நீங்கள் 71ல் இப்போ இந்த கேண்டிலில் போட்டிங்கன்னா கரெக்ட் சார். இப்போ கரெக்டாக இந்த கேண்டிலில் போட்டிங்கன்னா கரெக்ட். இப்போ நான் இந்த லோவில் என்ட்ரி போட்டேன், அதனால தான் 74ல் போட்டேன். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சேன். ஸ்டாப் லாஸ் எல்லாருமே மாற்றிடுங்க. 69க்கு கீழே ஸ்டாப் லாஸ் யாருமே வச்சுக்க வேண்டாம். ஏற்கனவே போட்ட என்ட்ரியாக இருந்தாலும் சரி, இங்கே போட்ட என்ட்ரிக்கு 69 ஸ்டாப் லாஸ். ஸோ புட் சைட் கிளியராக போயிட்டு இருக்கு. அவள் தான். எத்தனை தடவை என்ட்ரி போடுறது? நான் 3 தடவை போட்டேன்ல. 2 தடவை போட்டேன். 2வது தான் மிஸ் ஆயிடுச்சு. இங்கே ஈஸிஆர் வச்சு போட்டுட்டேன். இங்கே போட்டிருந்தா கூட நான் அவ்வளோ போட்டிருப்பேன்னு தெரில. 70ல் எடுத்தால் கூட ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கணும். பட் இங்கே போட்டதுனால இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ். ஒரு 6 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்துச்சுல்ல. ஆமாம், 5 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ்ன்றதுனால நான் போட்டுட்டேன். எல்லாம் எடுத்துட்டீங்கல்ல? எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, அவ்வளோதான். நான் சுத்த போறேன், அதனால சுத்துங்க. இதுக்கப்புறம் என்ன சுத்துங்க. ப்ரோ, நான் என்ட்ரி போடல சார். சஞ்சய் சார், நீங்க உங்க கதை 84. அதனை பார்த்து என்ன சத்தமே காணுமே, சொல்லவே இல்லையே. இல்ல நான் அதை சொல்லி குழப்ப வேணாம். இல்லை சார், இதில் என்ன இருக்குது? நீங்கள் பார்ஷியல் பண்ணுற லொக்கேஷன்னா அது வேலிடாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சூப்பர் ட்ரெண்டு டார்கெட் 1 இல்லை நான் எதாவது இங்கே நமக்கு எதாவது பிவோட் பாயிண்ட் அதெல்லாம் இருந்தால் சொல்லலாம் சார். ஏன்னா அது ஒரு அலர்ட் தான். நான் மறந்தால் கூட எனக்கு அது ஹெல்ப்பாக இருந்துச்சு நிறைய இடத்துல. கண்டிப்பாக சார். 84ல் அது சும்மா நம்ம ஒரு பாயிண்ட் வச்சு கால்குலேட் பண்ணி முடிப்போம்ல. ஒரு 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் சம்மந்தம் இல்லாமல் க்ளோஸ் பண்ணுறோம். அது மட்டும் சொல்ல வேண்டாம், மற்றபடிலாம் சொல்லலாம், தப்பு இல்லை. ஒரு ரீசனாக இருந்துச்சு. நம்ம லைன் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் சார், அதனால் அதெல்லாம் இருந்தால் சொல்லுங்கள்.
இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணது ஆல்மோஸ்ட் சூப்பர் ட்ரெண்ட் கிட்ட. நானே அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். நானுமே அதை எக்ஸாக்ட்லி சூப்பர் ட்ரெண்ட் சார். அது ஏன்னா சதீஷ் ப்ரோ அன்றைக்கி நம்மளை காப்பாற்றினாரு. நம்ம தான் அது மதிக்காதனால 2 நாள் அலைய விட்டு காப்பாற்றுச்சு. அதனால் திரும்ப எனக்கு அது ஞாபகத்திலே இருக்குது இப்போல்லாம். ஓகே. ஆனா ப்ரோ நான் என்ட்ரியே போடல ப்ரோ. நீங்க வரல. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி அக்ரெசிவ் கடையில இருந்தேன் ப்ரோ. சரி அப்பனா இல்ல ப்ரோ அதான் ப்ரோ. அதனால தான் சரி போடல. இருந்தாலும் நான் 69ல போட்டு வச்சேன் ப்ரோ. சரி வந்தா டேப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆமா என் கூட சேர்ந்து நீங்க விட்டீங்களா? 69.80 போயிட்டு வந்து 69.9 போயிட்டு போயிட்டான். ஏன் புத்திசாலித்தனத்தை பாத்தீங்களா? லைன் இங்க வரைக்கும் வந்துச்சு. இத தொட்டவனே போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். தொடல அப்படியே இல்ல ப்ரோ நான் வீட்ல இருந்தேனா போட்டு இருப்பேன். சரி வெளிய இருக்கவே அதனால சரின்னு யோசிச்சு அப்படியே விட்டுட்டேன் ப்ரோ. சரி நாளைக்கு பாத்துக்கலாம்னு கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. கில் ஸ்விட்ச் ஆக்டிவேட் பண்ணியாச்சா? ரெண்டுமே கடத்திக்கல ப்ரோ. ஆமா ப்ரோ. 2000 ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் எடுக்காம கில் ஸ்விட்ச் போறோம் ப்ரோ. இல்ல நல்லது. ஏன்னா அடுத்து ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஏடா கூடமா போயிட்டு அது தேவையில்லாத விபரீதம். இன்னைக்கு ட்ரேட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். ஏதோ இல்லாம நீங்க ஷாப்ல இருக்க போறேன் அதனால சரின்னு பண்ணிட்டோம் ப்ரோ. இருக்குதுங்க. சரி ஓகே ப்ரோ. இப்போ வந்து எனக்கு கிடைக்கல ப்ரோ. கால் எடுக்க முடியல. கால் எடுக்கலையா நீங்களும்? ஆமா. இந்த ரெண்டாவது என்ட்ரி இந்த ஈசிஆர் என்ட்ரி நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஈசிஆர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி தான் நான் போட்டேன். அது ஆக்சுவலா நமக்கு டக்குன்னு அது ரொம்ப நாள் இருந்தவங்க டக்குன்னு புக் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ 2 நாள் தானே ஆகுது. ஓகே சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பார்த்துக்கலாம் சார். இந்த 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் கூட வருத்தப்படாதீங்க சார். பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் அடுத்த மாதத்துக்கு கிளியராக என்ன பண்ணணும். ஓகே 1 வீக் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஒரு வாரம், அதாவது நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் என்ட்ரி எடுக்காமல் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வெறும் என்ட்ரி எடுக்கலாமா சார்? எடுத்தால் ஸ்டாப் லாஸ் நீங்கள் 69ல் போடணும் சார். 68ல் போடணும். நீங்கள் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்லேயே போட்டுடணும். இல்லை இப்போ திரும்ப அதாவது நீங்கள் கேட்டப்போ இங்கே இருந்தது திரும்ப இங்கே வந்ததுன்னா போடலாம். 74 வந்து 68 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு இல்லை. இது அடுத்த கேண்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் சார் போயிடும் போல கீழே. இன்னும் ஒரு கேண்டில் கீழே இறக்குவாங்க. இந்த இடத்துல அது டேப் பண்ணிவிடும், முடிச்சிடும்னு நினைக்கிறேன். 64 கீழே போயிடுமா சார் நீங்கள் சொன்னது? இல்லை நான் இந்த சொல்கிறேன் இண்டெக்ஸில் கீழே இன்னும் ஒரு கேண்டில் இறக்குவாங்கன்றேன். புட் கால் மேலே போகும் சார். ஆமாம், புட்டு இன்னும் ஒரு கேண்டில் பெருசாக மேலே கொடுப்பான் போல். அது 100 அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். 100 அந்த போகும்போது வேகமாக தான் போகும் எப்படி பார்த்தாலும். சரி விடுங்க. பார்க்கல சார், நான் 2 பார்சல் பண்ணிட்டேன், 1 மட்டும் வச்சிருக்கேன் ப்ரோ. ஓகே ஸ்டாப் லாஸ் அதே தான். ஸ்டாப் லாஸ் இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் வரல, வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். 47 செகண்ட் சார். இதே இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து 75ல் போட்டுருங்க சார். தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் ரெண்டில் பார்சலே பண்ணுறாரு போல் அதுக்குள்ளே அவர். இல்லைன்னா மேலே 100க்கு டார்கெட் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக 75 மாற்றிக்கோங்க. ஓகே ப்ரோ, நான் 2 பார்சல் பண்ணிட்டேன், 100 தான் வச்சிருக்கேன் டார்கெட். அப்போ சரி, அப்போ 75 போட்டு வைங்க. அது அடிச்சா அப்படியே அதோட க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். ஓகே லேட்டாக தான் வந்தேன், லேட்டாக முடிச்சேன். 2 நிமிஷத்தை முடிச்சிட்டிங்களா? எது எந்த என்ட்ரி எடுத்தீங்களா? இந்த என்ட்ரி எடுத்தீங்களா? ஆமா ப்ரோ. எனக்கு ஆப் ஹேங் ஆயிட்டு. இந்த மாதிரி தான் பண்ணுது, ஹேங் ஆயிட்டு. ரொம்ப நேரம் அப்புறம் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி இது பண்ணேன். இங்கே எடுத்து இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அதுக்குள்ளேயே? ஆமா சரி ஸ்டாப் லாஸ் கம்மி தான். அங்கே 5 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் நமக்கு. ஆமா ப்ரோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் மாற்றிட்டீங்களா? அந்த 100க்கு டார்கெட் வச்சுருக்கீங்களா? அந்த ஸ்டாப் லாஸ் மாற்றிருந்தா மாற்றிங்க. 75க்கு ஓகே ப்ரோ, மாற்றிடுங்க. அவ்வளோதான். சூப்பர். 89 90 சூப்பர். அப்போ 10 பாயிண்ட் முடிஞ்சு 92ங்க. சூப்பராக மேனேஜ் பண்ணிருக்காரு ட்ரேடை அவர். பெரிய கேண்டில் போகுதான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு கேண்டில் ஒரு லாட்டை வந்துட்டு 85ல புக் பண்ணிட்டேன் சார். ஒரு லாட்டு மட்டும் ஹோல்டிங்கில் வச்சிருக்கீங்களா? ரைட் 100ல வெயிட் பண்ணவா? இல்லை வெயிட் பண்ணி பாருங்க. இல்லை கேண்டில் பை கேண்டில் ஸ்டாப் லாஸ் மாற்றிக்கிறீங்களா? ஒன்று 83 போட்டு அப்படி அப்படியே 5 மினிட்ஸ் கேண்டில். ஆமாம் 5 மினிட்ஸ் கேண்டில் 3 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு இருக்கேன். 83ல வேணா அப்டேட் பண்ணிக்கோங்க. சரி சார், தேங்க்யூ. கேண்டில் பை கேண்டில் கொண்டு போகலாம். ஆடடா சார், சூப்பர் சார். 96 அவ்வளோதான். 4 பாயிண்ட் தானே க்ளோஸ் பண்ணதான் பண்ணீங்க. எல்லாரும் முடிச்சாச்சு. ஆமா எனக்கு இந்த கேண்டில் 84 83 ஸ்டாப் லாஸ் சார் உங்களுக்கு. சார் நாளைக்கு எக்ஸ்பைரி ட்ரேட் நாளைக்கு பார்க்குறேன். நைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ்பைரி சைட்வேஸா என்னன்னு சொல்லி பார்த்ததுன்னு தெரியும். ஓகே சார். போன வாரம் கிளியராக இருந்துச்சு, இந்த வாரம் எப்படி? ஆமாங்க சார். ஆமாம் சார். போன வாரம் ஆனால் சூப்பர் ட்ரேடு. 5 நிமிஷத்துக்கு ஆட வேண்டியது. ஆமாம், பெரிய மன கஷ்டம் ப்ரோ. என்னாச்சு? ஒய்ஃபு கால் பண்ணா படக்குன்னு கட்டாயி போச்சு 54ல். அது போய்கிட்டு இருக்கு எங்கேயோ 62 63 போயிட்டு இருக்கு.
இங்கே டார்கெட் இங்கே இருக்குது, தொட்டே தீரணும். மினிமம் 23,350 அவன் தொட்டு தான் தீரணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திரும்ப கூட வந்து இதெல்லாம் தொட்டு தான் வரணும். 62 63 ப்ரோ சார், என் டார்கெட்டே 60 தான் ப்ரோ. அதான் சார் ஸ்டாப் லாஸ் மாற்றிடுங்க சார். அந்த மாற்றிட்டீங்க ஆல்ரெடி மார்க்கெட் 83 போட்டோம் சார். 83 போட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாமோ? அதெல்லாம் யோசிக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு அந்த டைம் அந்த அமௌண்ட் கரெக்டாக பட்டுச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை நான் லாட்டோ கம்மியாக தான் போட்டேன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஆப் சரியாதால கம்மியான லாட்டோ தான் போட்டேன். எல்லாமே இன்னைக்கு சொதப்பல். ஆனால் பரவாயில்ல, ஓகே. எனக்கு க்ரீன் ஜோன் அது வரைக்கும் ஓகே. க்ரீனில் வந்தாலே சந்தோஷப்பட்டுக்கணுங்க ஃபஸ்ட்டு. அது கம்மி அதிகம் அதெல்லாம் அதுக்கு அடுத்த செகண்ட். டேவை ரெட்ல முடிக்காம முடிக்கிறது எவ்வளவு பாடா இருக்கு நமக்கு எல்லாம் இல்லையா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்ம அவ்வளவு கஷ்டப்படலன்னு வச்சுக்கோங்க. பட் அது இருந்தாலும் ஒரு இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் இல்ல, என்ன பண்றது மார்க்கெட். இல்ல எனக்கு கிரீன் வந்துச்சு ஓகே, அவ்வளவுதான். டே 4 எனக்கு ஜாயின் பண்ணி இதுக்கு கிரீன் தான் ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கீங்களா? சரி சரி. 5 லாட் தான் எடுத்தேன். 20 லாட் எடுக்கிறதுக்கு 5 லாட் டைப் பண்ணி டக்குன்னு, ஏன்னா அங்க பிரைஸ் ஒரு பக்கம் போயிட்டே கிடக்கா, செம்ம மூவ்மெண்ட் அங்க ஸ்பீடு. அத மூவ்மெண்ட் இருந்ததால டக்குன்னு எடுத்துட்டு சரி ஓகே ஒரு சின்னதா கிரீன்ல முடிச்சுக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ மாத்தணும். இல்லைன்னா வேற என்ன இதுக்கு போகணும் ப்ரோ. இன்னைக்கு அவ்வளவுதானே ப்ரோ? அவ்வளவுதான். நம்ம என்னைக்கு 2வது எடுத்துருக்கோம். நானும் ஈசிஆர்ல மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. திருப்பி அப்புறம் 78ல வரப்போ ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர் ப்ரோ. நான் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர், நானே குளிச்சு ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் ப்ரோ. இதுக்கப்புறம் எப்படி ப்ரோ ட்ரேட் இருக்கும்? கொடூரமா ட்ரேட் பண்றாங்க. இல்ல ப்ரோ, ஸ்டாக்ஸ் ஏதோ பாக்குறேன் நீங்க இல்லையா? இருக்கு இல்ல ஸ்டாக்ஸ் எதுவும் பார்க்கல. அப்ளோ டயர்ஸ் அவர் மட்டும் சொன்னிருந்தாரு, அதை போய் பார்க்கணும். அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் போய் பார்ப்பேன். அதுக்கடுத்து சரி என்ட்ரி க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு சார். ஒருத்தர் 95 வந்து 100க்கு ஹோல்ட் பண்ணியிருந்தார் இல்லையா? 83 ஸ்டாப் க்ளோஸ் ஆயிடுச்சு 83. ஓகே. மோனிகா நீங்களும் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்களா? ஆமா சார், 100ல அடிச்சது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓ சார், நான் 89ல க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டீங்களா சார்? நல்ல விஷயம் சார், நல்ல விஷயம். ஏன்னா எனக்கு ரிஜெக்ஷன் மாதிரி தோணுச்சு. இந்த ரீடெஸ்ட்க்கு என்னன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமல் ப்ராஃபிட்ல ஓகே ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். நீங்க 100 சொன்னீங்க, நான் 95 வச்சிருந்தேன், அடிச்சது அப்பவே. சூப்பர், அவ்வளவுதான். என்ட்ரி எவ்வளவு போட்டீங்க? 60 அங்க வந்தீங்களா? இல்ல 70ல? ஆமா சார், நான் வந்து 2 இடத்துல என்டர் ஆனேன் சார். ஒரு 67, இன்னொன்னு வந்து 75. 71ல 2 லாட் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் லாட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, 5ல புக் பண்ணா, ரெண்டாவது லாட் 89ல புக் பண்ணேன் சார். ஓகே சார் சொல்லுங்க சார். என்ட்ரி எல்லாம் முடிச்சிட்டீங்க போல. நான் எல்லாம் முடிச்சாச்சு சார். இந்த பர்பிள் கலர்ல ஒரு லைன் போட்டுருக்கோம். முடிச்சாச்சு. சரி சார். அகைன் எதுவும் என்ட்ரிஸ் இருக்குங்களா சார்? பாசிபிள்? அவ்வளவுதான் சார், நம்ம எடுத்து வைக்க போறோம் சார். 69ல அவ்வளவுதாங்களா? அவ்வளவுதான். சரிங்க. பெரியம்மா இன்னைக்கு யாரும் கொஞ்சம் ஒரு வீடு பால் காய்ச்சினது இருந்ததுங்களா? போயிட்டு எவ்வளவு நேரம் ஆகி போச்சு. சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. அடுத்த நாள் பாத்துக்கலாம். இருங்க. எங்களுக்கே பாதி ஒரு 4-5 பேருக்கு கிடைக்கல. நிறைய பேருக்கு ஒரு நீங்க எல்லாரும் அழகா பால் காய்ச்சிட்டு வந்தீங்க. இங்க 2 பேரு 40 பைசாவா சஞ்சய் விட்டது? நானும் 2 ரூபா நிப்டில 2 ரூபால விட்டேன். ஆனா ரெண்டாவது என்ட்ரி கிடைச்சிருச்சு. ட்ரேட் எடுத்துருந்தேன்னா என்ன ஜியோ ஃபைபர் வைஃபை போட்டுருப்பேன் இல்லையா? அதனால நீங்களும் லைட் எடுத்துக்கோங்க பிரதர். ப்ரோ 68 போடுறது மேடம், லிமிட் போடுறதா இது ஆவல. 64 அதுக்கு அப்புறம் ரெண்டாவது என்ட்ரி நீங்க வரலையா? இந்த என்ட்ரி எடுக்கலையா? 69ல போட்டேன். விட்டுங்க. கூட நாளைக்கு பாத்துக்கலாம். விடுங்க, நீங்க எல்லாம் விட்டுலாம். அதுதான் நாளைக்கு பாத்துக்கலாம், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இன்னைக்கு மார்க்கெட் பாவம் இருந்தா நாளைக்கு தான் வாரம் அமோகமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால சந்தோஷமா எடுத்து சார். நாளைக்கு சென்செக்ஸ் சார் சூப்பரா பண்றோம். கங்க்ராச்சுலேஷன் சார். எக்ஸ்பெக்டேஷனே வைக்க கூடாது சார். நாளைக்கு சூப்பரா பண்றோம் அப்படிலாம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். நான் சொல்லுங்க, நாளைக்கு என்ட்ரி இல்லைன்னா முதல்கிழமை இருக்கு தான் நான் உட்காருவேன். என் மைண்ட்ல அப்படி ஒரு எண்ணம் நான் என்னைக்குமே கொண்டு வர மாட்டேன். அதனாலதான் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து தப்பு பண்ண ஆரம்பிப்பேன் அந்த இடத்துல. கண்டிப்பா சார். நாளைக்கு சென்செக்ஸ் சார். அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நான் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா ஹைப் கொடுக்கறது அதெல்லாம் எனேபிள் பண்ணி வச்சிட்டேன் சார். எனேபிள் பண்ணிட்டீங்களா? பாருங்க நாளைக்கு அந்த பர்பிள் கலர் லைன் சார் அடிச்சு விட்டுறாங்க பாருங்க. என்ன சார் 60 வாங்கி 360. இருங்க அவர் டவுட் கேக்குறாரு. இருங்க சார் சொல்லுங்க சார். பர்பிள் கலர் சார் அந்த ஈஸியர் செட்டப்னா அந்த பர்பிள் கலர் லைட் மாதிரி போட்டுருக்கேன் சார். அதுவா சார்? அது இல்ல சார், டார்க் கலர் கேண்டில் வருது பாத்தீங்களா? வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நான். நான் ஏதோ
இது பாருங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் டார்க் கேண்டில் வந்திருக்கு இல்லையா, அது வந்தோன்னா அதுக்கு முன்னாடி இருக்க அந்த ப்ரீவியஸ் கேண்டில் டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மூவ் ஆகும் மேலே. ஓகே ஓகே. ஸோ அந்த கேண்டிலுக்கு கீழேயே ஸ்டாப் லாஸ், இங்கேயே ஸ்டாப் லாஸ் வரும், இங்கேயே ஸ்டாப் லாஸ் வரும், இங்கே இந்த இடத்துல என்ட்ரி வரும். ஸோ ஸ்டாப் லாஸ் நமக்கு மொத்தம் இவ்வளோ தான். ஆனால் என்னோட இண்டிகேட்டரில் அந்த வந்து டார்க் வந்து ப்ளூ வரவே இல்லையே சார். 3 minutes சார்ட்டில் இருக்கேன் சார் நான். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் இருக்கீங்க பாருங்கள். 3 பாருங்கள். ஸோ நியூஸை பேஸ் பண்ணி எதுவும் பயாஸ் க்ரியேட் பண்ணிக்காதீங்க. நேற்று கூட யாரோ கேப் அப் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டு எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். ஸோ நியூஸ் அதெல்லாம் வேறு தனி டெக்னிக்கல் மட்டும்தான் ஒர்க் ஆகும் நமக்கு எப்போவுமே. சரிங்களா, நியூஸ் வந்து அடிஷ்னலாக அதுக்கு ஹெல்ப் தேவைன்னா எடுத்துக்கும், இல்லைனா எடுத்துக்காது. காலையில் கூட அதனால கேட்ட குட் நியூஸ் சொன்னாங்க. சரி, என்ன தான் இருந்தாலும் புட்டு தான் எனக்கு அது. கால் சைடு போகிறதுக்கு ஏதாவது இருக்கணும் மார்க்கெட்டில், அது எதுவுமே இல்லை. எதை பார்த்து கால் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் எடுக்கல. சரிங்களா சார், இப்போ என்னோட இண்டிகேட்டரில் வந்து ஆக்சுவலாக 9:18க்கு ஒரு டார்க் ப்ளூ வந்திருக்கு. 9:18க்கு ஒரு டார்க் ப்ளூ வந்திருக்கு. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது வந்து டார்க் ப்ளூ என்னது வந்து அதுவும் ஈஸியாக தான். 9:18க்கு வந்த என்ட்ரியை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் டேப் பண்ணோம் 74. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 52 வரும். 52. ஆமாம், அந்த கேண்டில் லோ தான் ஸ்டாப் லாஸ் பண்ணும். செகண்ட் வந்து அதே ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணி புது ஈஸியாக வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது ட்ரேடர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சார். மார்க்கெட்டு பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அதுதான் வாய்ப்புன்னு ட்ரேடர்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா உண்டு, இல்லைனா இல்லை, அவ்வளோதான். அதுதான் இங்கே பிரச்சனை. பெரிய கேண்டலாக வந்துச்சுன்னா இங்கே போனால் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ், பாதி பேர் வெயிட் பண்ணுவாங்க போகாமல். அப்போ அவங்களுக்கு தனியாக ஒரு என்ட்ரி வரும், கரெக்டான ஒரு ஸ்டாப் லாஸோட ஒரு என்ட்ரி வரும். எப்பவுமே அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த விஷயம். சரி, எனக்கு இருக்கிற சக்தி என்ன சார், ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி ஒழுங்காக பிடிப்பேன் சார். ரெண்டாவது என்ட்ரி நான் உள்ளே வந்தால் தப்பு பண்ணுறேன், ஏதாவது எனக்கே தெரியாமல் நான் தப்பு பண்ணுறேன். ப்ரோ, நீங்க எப்போல்லாம் அக்ரெசிவா எடுக்க சொல்றீங்களோ ப்ரோ, சொல்லுங்க, நீங்க எப்போல்லாம் அக்ரெசிவா எடுக்க சொல்றீங்களோ டக்குன்னு போட்டாங்க நீங்க அது பர்ஃபெக்ட்டா இதாகுது ப்ரோ. நான் ஒரு நிறைய வாட்டி நோட் பண்ணிட்டேன். அக்ரெசிவ் என்ட்ரி நமக்கு வேற வழியே இல்லனால லெவல் கிடைக்காது. ஆனா என்ன ஆனாலும் எடுக்கணும் அப்படி எல்லாமே டார்கெட் ஹிட் ஆயிடுது. ஆமா ஆமா, நீங்க அதான் எவ்வளவு லோ வந்தாலும் எடுக்க சொன்னீங்களே, டக்குன்னு நான் ஸ்வைப் பண்ணி விட்டு 64ல ஆயிடுச்சு. ப்ரோ, நான் இன்னும் மார்க்கெட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கீழே போடலாம்னு நினைச்சேன். சரி சார் வெயிட் பண்ண சொன்னாருன்னு தெரியல. லொகேஷன் மார்க்கெட் ப்ரீ ஓபன் மார்க்கெட் நம்ம லொகேஷன் மார்க் பண்ணிருப்போம். கண்ணாமனா நிறைய லைனை போட்டு வச்சிருப்போம் ஒரு இடத்துல. அங்க ஓபன் ஆச்சுன்னா எக்ஸ்பெக்டட் டைரக்ஷனுக்கே ஓடிடும் ஜெனரலா. அது தாண்டி வேற ஏதாவது ப்ரீ ஓபன் இருந்தா தான் நமக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே சார். பிங்க் பேண்ட் ஃபார்ம் ஆக போற மாதிரி காட்டுது சார். பிங்க் பேண்டா இங்கயா சார்? பிங்க் கேண்டில் அது ஆமாமா வந்து போகுது பார்த்தேன். ஆமா, பவுன்சிங் லெவல்ல நின்னுட்டு இருக்கு. கால் சைடு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. கால் சைடு வர மாதிரி சார். டார்கெட் பெண்டிங் டார்கெட் கீழ இருக்கு சார். இது முடிக்கிற வரைக்கும் கால் இங்க இருந்து பார்க்கிறது அட்வைசபிள் இல்ல. எதுங்க சார்? 23,300 மினிமம் 350 டேப் பண்ணணும். அதனால அது வரைக்குமே நம்ம கால் பார்க்க முடியாது சார் பெருசா. அது கவுண்டர் ட்ரெண்டா தான் போய் அமையும். அதனால எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சரிங்க சார், சரிங்க 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 சார். ஓகே, நான் இன்னைக்கு அப்போ வாட்ச் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்க நேம் சார்? பிரபாகரன் சார். ஓகே, கோபிச்செட்டிப்பாளையம். ஓகே. பத்மநாபன் நிறைய பேர் இருக்காங்க சொன்னீங்க. ஆமா, பிரபாகர்ல 4 பேர் இருக்கு. இப்போ உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. சரி சரிங்க சரிங்க. பிரதீப்ல ஞாபகம் வச்சுக்கங்க, ஃபாரின்ல அமௌண்ட் கட்டி போற. அதே மாதிரி ஜெகதீஸ்வரனும் நிறைய இருக்காங்க. ஜெகதீசன். ஆமா சார், ஜெகதீசன் 4 பேர்கிட்ட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் போயிட்டாரா தெரியல. எல்லாம் முடிஞ்சு போயினா. பத்மநாபன் சார் சொல்லுங்க, என்ட்ரி எடுத்தீங்களா இன்னைக்கு? இல்ல சார், நீங்க சொல்லிட்டு சொல்லி பாத்துட்டு இருந்தேன். அதுல கீழே வருவான்னு பார்த்தேன் 65க்கு. அவங்க அப்படியே அதான் நான் பார்த்த உடனே 65 66ல இருந்தாங்க. அது அப்படியே மேலே போயிடுச்சு. இந்த ரெண்டாவது இந்த என்ட்ரி இங்கேயும் மிஸ் பண்ணிட்டீங்களா? இந்த லொகேஷன் சொல்லுங்க. ஆமாங்க சார். அது எடுக்கலையா? சரி விடுங்கப்பா, ஃபர்ஸ்ட் டே தானே வாட்ச். ஓகே, க்ளோஸ் பண்ணிப்போமா? எக்ஸ்பெக்டட் லோ டேப் பண்ணிட்டு கிளம்பிடுது. அது செகண்ட் டார்கெட் க்ளீனாக போய் அடிப்போம் சார். விடுங்க, அது பாட்டு போட்டோம். இந்த இடத்த வரும்போது அந்த டார்கெட்டுக்கு போயிடும். 105 போயிடும். பார்த்தீங்களா டபிள்யூ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? சம்பவம் ஆயிடுச்சு. சம்பவம் 10 பாயிண்ட் கொடுத்துருக்கு டபிள்யூன்னு சொன்ன இடத்துல இருந்து நமக்கு. அதான் சொல்கிறேன். ஸோ ட்ரெண்டோட போங்க. திரும்ப கவுண்டர் ட்ரெண்டில் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. அப்படியே யோசிச்சாலும் இங்கே சொல்லாதீங்க.
நீங்களே யோசிச்சு நீங்களே வச்சுக்கோங்க. இண்டெக்ஸில் வியூ ஷேர் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்கிறேன். நான் யார் வியூவும் கேட்கவும் மாட்டேன், அதனால தான். மறுபடியும் இறங்கி வந்து மறுபடியும் அதே ஈஸியாக செட்டப் ஆகுது 73. ஈஸிஆர் பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஈஸிஆர் ஃபார்ம் ஆயிடுச்சா, உங்களுக்கு பியூர் பாயிண்ட் மேட்ச் ஆயிடுச்சா, மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பேண்ட் மேட்ச் ஆகிடுதா, எல்லாமே எல்லாத்து கூட கோயின்சைட் ஆகும் சார். எப்போவுமே இண்டிகேட்டர் நல்லா தான் ஒர்க் பண்ணும், ஆனால் அது எப்படி மேட்ச் பண்ணி எடுக்கணுன்றது தெரியாது. அதுதான் பிரச்சனையாக மாட்டிப்பாங்க. ஸோ அது எதுவுமே வந்து இருக்கக்கூடாதுன்றதுனால தான் கலர் கொடுத்துட்டேன், கேண்டில் கலர் அடிச்சு வச்சிட்டேன். நல்லா இருக்கு சார். என்ட்ரி போகிறதுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இது. ஒரு 2 ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து பார்த்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக ஃபாரெக்ஸ் இண்டிகேட்டர்லாம் கையில் வச்சுருக்கவங்க சேர்த்து எடுக்கிறாங்கல்ல, அவங்களாம் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடுவாங்க இதில். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலரை பேஸ் பண்ணியே தான் அங்கே உங்களுக்கு பாருங்கள். ஓகே ஓகே, செம பூம், நல்லா போயிருக்கு. சின்ன ஸ்டாப் லாஸ் தான், 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு 17-16 பாயிண்ட் போயிருக்கு. இப்போ கரெக்டாக R4ல வந்து நிற்கிது சார், அது பிரேக் பண்ண முடியாமல் நிற்கிது. அது பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த நீங்கள் சொல்கிற டார்கெட் ஸ்டாப் லாஸே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோதான். இப்போ ஆமாம் சார், 98 பாயிண்ட்ஸ் நான் வச்சிருந்தேன், இப்போ தான் க்ளோஸ் பண்ணது. நான் ஒரு ஸ்டாப் ஒரு லாட் வச்சிருக்கேன் சார். சூப்பருங்க, 100 பாயிண்ட்ஸ் 100 வந்துருச்சு. ரைட்டு. ஸோ நான் ட்ரெயிலிங் பண்ணிக்கிட்டே வந்தேன் கரெக்டா. சூப்பர். ஒரே ஒரு லாட் அது அப்படியே. இன்னைக்கு மார்க்கெட் புட்டு 100 வேற லெவல். 100 101 அவ்வளவுதான். அடிங்க, டார்கெட் முடிஞ்சுங்க. இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணலாமா? உங்க சப்போர்ட் நம்பர் டைப் பண்ணிருக்காங்களா? போடும்பா, இது போதும் எனக்கு, இது போதும். உங்க சப்போர்ட் ப்ரோ, உங்க ஸ்ட்ரைக் 73 பறந்துட்டான். ஏயா ஒரு கடுப்பேத்துறீங்க பாவம். அந்த ஜோன் வந்துருச்சு பாருங்க சார், 50-50. ஆமா, இங்க கரெக்டா டேப் ஆகுமா அந்த டார்கெட். இதுக்கு அடுத்த டார்கெட்னா 135 சார் மேலே. இதோட வந்து அடுத்து 45 பாயிண்ட் டார்கெட் போயிட்டா சார். 108. இதுக்கு அடுத்து நடுவில் எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது சார். அப்படி நீங்க ஏதாவது புக் பண்ணனும்னா ப்ரீவியஸ் சப்ளை எது நீங்க போடுறீங்களா சார்? என்ட்ரி திரும்ப போடுறீங்களா? இல்ல சார், நான் ரெண்டும் போடல சார். இல்ல நானும் போடல சார், போடல. இன்னைக்கு லீவ். நான் சொன்னேன் க்ளோஸ் பண்ணி எடுத்து சார். நான் காலையிலேயே எல்லாமே எடுத்து சம்பாதிச்சிட்டு போதும் எனக்கு, இன்னைக்கு நான் எடுத்து வச்சிட்டேன். ஓகே ஓகே சார். இந்த மனசு தான் சார் வேணும். அதுதான் ரெண்டாவது திரும்பலாம் உள்ள வர்றது கிடையாது சார். சூப்பர் சார். இதே நாங்களும் ஃபாலோ பண்றோம் சார் இனிமேல். கண்டிப்பா சார், அது மட்டும் தான் நம்மளை காப்பாத்துது. நம்மள தான் காப்பாத்தும். நீங்க சொல்ற மாதிரி கிரீனா வரைக்கும் காப்பாத்திரும், ரெட்டா வந்துட்டா ஓடுறதுக்கு மனசே வராது. இல்ல 0 வரைக்கும் வராது நமக்கு. டெய்லி மார்க்கெட்ல நான் ஒரு டைரக்ஷன் இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பேன் பாருங்க. இதை நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. கரெக்டா அந்த ஹைல இருந்து அந்த லோ வரைக்கும் கரெக்டா வந்து நிக்கும் ஓரளவுக்கு. நான் 23,300 வெயிட்டிங் சார். அது என்னதுங்க? ஓ, நீங்க கொடுத்த இந்த மணிக்குள்ள போறோம்ன்றீங்களா? இல்ல இல்ல சார், அது வரலையும் ஒரு டார்கெட் போகும் அப்படின்னு. இது கொஞ்சம் முக்கியமான லெவல் இருக்கும், அதனால இந்த இடத்துல வந்த உடனே நம்ம டார்கெட் மேட்ச் ஆயிடுச்சு இல்ல. இதோட 23,300 வந்துச்சுன்னா 145 ரீச் ஆயிடும். 145 தான் அந்த இடத்துல கரெக்டா வரும்போது இது ரெண்டு மேட்ச் ஆகும். க்ளோஸ் பண்ணிடலாமா? ஸ்டாப் லாஸ் மாற்றிக்கோங்க வேணும்னா. 1 மினிட்ல ஸ்டாப் லாஸ் அப்படியே ட்ரைல் பண்ணிட்டே வாங்க. ஐயோ இந்த கேப் இருக்குது பாருங்கள். இந்த க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 105 போட்டு பண்ணுறது தான் பண்ணுங்க. ஏன் யோசனையாக இருக்குங்களா? இல்லை 108 இருக்கு சார். அந்த B2T1 போகுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓ அதுக்கா? ஆமாம், காலையில் வேறு சொல்லி இந்த ஒரே நாள் ஓடி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி. மேடம் இந்த இடத்துக்கு வந்த இந்த இடத்துல பார்சல் இந்த டேப் போடுதான்னு பாருங்க. இந்த லைன் ஒரே ஒரு லாட் தான் சார் இருக்கு, மொத்தமா தான் போட்டாங்க. பரவாயில்ல, 108 வச்சிருக்கீங்க, 106ல வச்சுட்டு இந்த லைனை டேப் பண்ணிச்சா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 106 மாத்திடுறேன் சார். ஆமா 106 வச்சுக்கோங்க. 23,350ன்றது அடுத்த பவுன்ஸ் கொடுக்குற ஒரு லெவலு. பாருங்க அங்கே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன இன்னைக்கு ட்ரேடிங் இவ்வளோ பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு. அவ்வளோதாங்க. ப்ரீமியம் ஏரில் பாருங்க, நீங்கள் கட் பண்ணுறது நல்லது போல். லோ இந்த கேண்டில் லோ அதான் ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்கு, ப்ரீமியம் ஏற மாட்டுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கீழே இறங்கிடுவானுங்க சில டைம். கீழே ரொம்ப இல்லை ரீட்ரேஸ்மென்ட். ஓகே சூப்பருங்க. இல்லை சார், ஆக்சுவலாக நான் க்ளோஸ் பண்ணும்போதுமே அது வந்து மார்க்கெட் கீழே இறங்குது, பட் ப்ரீமியம் மேலே ஏறாத பட்சத்தில் நான் 89ல க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் பெண்டிங் இருக்குன்னா இந்த மாதிரி நமக்கு சொல்லும் சார். அப்போ நம்ம உடனே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் எதிர்பார்க்கணும்.
டார்கெட் okay. Reversal போயிட்டதுக்கு அப்புறம் நடக்குது இந்த விஷயம் அப்படின்னா பெரிய லெவலில் ரிவர்சலே நடக்கும். சொல்ல முடியும். ஆப்போசிட்லேயே மார்க்கெட் ஏறதுக்கான சான்சஸும் இருக்கும் ஒரு சில இடத்துல. ஓகே 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 சார், புரிஞ்சுது சார். தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் Thursday ஜாயின் பண்ணேன். அப்போது வந்துட்டு இண்டிகேட்டர் வந்து ஓகே, இன்னைக்கு தான் எனக்கு இண்டிகேட்டர் அழகாக ரொம்ப சூப்பராக புரியுது சார். எடுத்துருப்போம் இன்னைக்கு 3 minutes. அதான் ஆக்சுவலாக 3 minutesல நான் எனக்கு என்ட்ரி எடுத்தேன்னா அதான் 71லேயே பார்த்துட்டேன். எனக்கு 71ல சரி 2 பாயிண்ட்ஸ் தானே எக்ஸ்ட்ரா இருக்கு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். 69 நீங்கள் 69ல என்ட்ரி சொல்லியிருந்தீங்களா, ரெண்டாவது மட்டும். ஸோ நான் 71ல 95 எடுத்தேன். பட் அதுக்கப்புறம் ஈஸியாக செட்டப்பும் அமைஞ்சிருச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி நல்லபடியாக வந்தது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், எல்லாம் முடிச்சாச்சு. எடுத்து வச்சு போமா, டார்கெட் வந்துருச்சு. இதுக்கு மேலே நமக்கு ட்ரேடிங் Thank you, கிடையாது. sir. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ.